இந்த இந்த மேடை உண்மையிலேயே மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ இல்லையோ, முதல்ல ஒரு திருத்தத்தோட கவுஸ்க்கு சொல்லிக்கணும். நான் மாற்றுத்திறனாளி ஆணையத்துடைய உறுப்பினராக இல்லை, வாரியத்தில் உறுப்பினராக இருக்க. ஆணையம் வரணும்ன்றதான் என்னுடைய போராட்டமே. இப்போ சிக்கலே அங்கதான் இருக்குது. ஆணையம் என்பது இன்னைக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம். இது மாற்றுத்திறனாளிகளுக்காக கூட்டமாக நான் மாற்ற விரும்பவில்லை. ஆனால் ஒரு சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் வரணும், அது சட்டப்படி வரணும்னு இருந்துருச்சு. கடந்த அதிமுக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக ஆணையராக ஒருத்தர் இருக்கணும். அவருக்கு பேர் இண்டிபெண்டன்ட் கமிஷனர். மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் எங்கெல்லாம் பறிபோகிறதோ அதை சுவமோட்டோவாக எடுத்து வழக்காக பதிவு செய்து மனித உரிமை ஆணையத்துக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பவரை மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் அவர் கொடுத்திருக்கு. அந்த ஆணையரையும் மாற்றுத்திறனாளிகள் திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய துறையினுடைய ஆணையரையும் ஒரே ஆணையராக மாற்றி ஒரு அரசியல் செய்து கடந்த முறை ஒரு இது பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களோட சண்டையே எங்க தெரியுங்களா? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை போய் பார்த்து அவங்க தான் முதல்ல பேசியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி ஒருத்தரை மாற்றுத்திறனாளி ஆணையராக கொண்டு வரணும்னு சட்டமன்றத்தில் பேச வச்சோம். போன வாரமும் கொண்டு போய் கொடுத்து, சார் நீங்களே பேசியிருக்கீங்க, அது இன்னும் நடைமுறைக்கு வரலன்னு சொல்லியிருக்கோம். சட்டம் இருக்கு, ஐநா சபையினுடைய விஷயம் இருக்கு, ஆனால் நடைமுறையில் வரல. போன வாரம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்தியாவினுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய கிரிக்கெட் அணி கேப்டன் அவர்கள் பேருந்துக்குள்ள போகக்கூடாது, சமத்துவம்ங்கிறதுனால நான் சொல்ல விரும்புறேன். சமத்துவம்ன்றது எங்க? சமத்துவம் எல்லா இடத்துலையும் இந்த லீகல் பாயிண்ட்ஸை தெரிஞ்ச தீபக் அங்க வந்து உட்கார முடியாது. லீகல் பாயிண்ட்ஸ் தெரிஞ்ச, ஏன்னா சாதாரண ஒரு நம்ம நாட்டுக்காக போராடிய ஒரு மாற்றுத்திறனாளி, அந்த சட்டத்தை வாங்கின ஆளு வந்து நம்ம தான். 2008 ஆகஸ்ட் 19 ஐயா கலைஞர் அவர்கள், நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த விஷயத்தை சொல்றோம், பக்கத்து மாநிலத்தில் இருக்கு, இங்க இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி பார்த்து, அப்படி அப்ப இருந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து அப்படின்னாரு, அவ்வளவுதான். அதனால இந்த 75% போக முடியும். சாமி வரம் கொடுத்துருச்சு. எங்களுடைய போராட்டம் நடத்துனர்களோடயே இருக்குது. நடத்துனர் நம்மளை நடத்துற விதம் இருக்கு பாருங்க தோட. இது வந்து நம்ம வெளியில எதுக்காக நாங்க போராடுறதுன்னு இருக்கு. இந்த சமத்துவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசணும். சார், மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தில் சரத்து 15 இருக்கு. இந்த நாட்டில் பிறந்த எல்லோரும் சமம் அப்படின்னு இருக்கு. எல்லாமே சமம் இருக்கு. இனம் கடந்து, மொழி கடந்து, இப்ப எல்லாத்தையும் கடந்து சமம்னு சொன்னாலே சமம் இல்லை. நாங்க இன்னும் ஆக்சுவலா சட்டப்படியே இன்னும் சமம் இல்லை. ஏன்னா மாற்றுத்திறனாளி ஊனத்தை கடந்து இந்த நாட்டில் ஒருத்தர் சமம் அப்படின்னு இல்லை. எவ்வளவு பெரிய சிக்கல் உண்டாகிருக்கும் பாருங்க. எங்களுக்கு வந்து அடிப்படை உரிமையே கிடையாது. ரொம்ப ஆழமாக சமூக நீதியை பேசுறோம். நம்ம யாருக்கான சமூக நீதி பேசப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைகள்ல யாருக்கான சமூக நீதி பேசப்பட்டிருக்கு? சமூக நீதியை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது 3 விஷயம். ஒரு சமூகத்துல ஒரு சமூகம், ஒரு பெரிய சமூகத்துல ஒரு சமூகத்தினுடைய பங்கேற்பு, சோசியல் பார்ட்டிசிபேஷன், அதுல அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு. 3வது இந்த நாட்டினுடைய வளங்களில் அவர்கள் பங்கீடு. 3 விஷயம் பேசணும். சோசியல் பார்ட்டிசிபேஷன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 3வது வந்து ஷேர் ஆஃப் த வெல்த். இந்த 3த்துல ஒடுக்கப்பட்ட சமூகம், தாழ்த்தப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இல்லை. இதெல்லாம் சோசியல் டிசபிலிட்டி, சமூக இயலாமைகள், சோசியல் டிசபிலிட்டி. இந்த சமூக நீதியினுடைய இன்னொரு பக்கம் இருக்கு, அது பிசிக்கல் டிசபிலிட்டி. 2 இயலாமை உண்டு. ஒன்று சமூக இயலாமை, இன்னொன்று உடலியல் இயலாமை. இந்த உடலியல் இயலாமைக்கான நீதினு ஒன்று இருக்கு இல்லையா, சோசியல் ஜஸ்டிஸ்ல டிசபிலிட்டி ஜஸ்டிஸ் ஒன்று இருக்கு. அது எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. ஆனால் இதை நீங்க அம்பேத்கர் அவர்களை ரொம்ப ஆழமாக பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு சார். நான் சொல்றது, நான் 1980 பிறந்திருக்கோம். சமீப காலத்தில் தான் திருநங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்காக பேசணும். அம்பேத்கர் அவர்கள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமைன்னு எழுதியிருக்கார். சார் அன்னைக்கு அவர் எழுதும் பொழுது எந்த மாற்றுத்திறனாளி சங்கம் இந்த நாட்டில் இருந்துச்சு? நீங்க கொஞ்சம் இந்த இந்த நாட்டில் பார்வையற்றோர் சங்கம் இருந்துச்சா? அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் 3 இயக்கம் இருந்துச்சா? இல்லை எந்த இயக்கம் இருந்துச்சு? அப்ப ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட 80-90 வருஷத்துக்கு அப்புறமா
இவர்களுக்கான இவங்களை பாதுகாக்க வேண்டியது ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி டிசேபிள். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஒரே வார்த்தையில் சொல்றார், பாதுகாத்து ப்ரமோட், பாதுகாப்புல எல்லாமே வந்துடும். இன்னைக்கு அதை வச்சுதான் சார் மாற்றுத்திறனாளிகள் சட்டமே வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப நான் பேசுறது வந்து நிறைய பேருக்கு இது வந்து வேற ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல வாழ்த்துறை வழங்க வந்துட்டு இவரு அங்கலாய்ப்பு பண்ணிட்டு இருக்க, அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய லெவல்ல வந்திருக்கோம். ஏன்னா இந்த மேடையில மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளை பேச வைக்கிறதுக்கும் மாற்றுத்திறனாளிகளை கொண்டாட வைக்கிறதுக்குமான மண்ணாக இந்த மண் வந்திருக்கு இல்லையா சார். இன்னைக்கு நீங்க பீகார் போங்க, உத்தரப்பிரதேசல போங்க, நாம போய் நின்னாலே சார் ஒண்ணு இல்லைங்கய்யா, நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். எனக்கு நான் ரொம்ப சிரிப்பா எடுத்துட்டேன். நான் தந்தை பெரியாரினுடைய ஆளு, அதனால நமக்கு வந்து சாமியும் கிடையாது பூதமும் கிடையாது. நான் வந்து என்னுடைய உடற்பயிற்சிக்காக சைக்கிள்ல நானும் என்னுடைய இணையர் அவன் வந்து ஓடி ஒரு வாரத்தினா நான் காலைல சைக்கிள்ல போவேன். வேளச்சேரியில் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இந்த டிசம்பர் மாதம் நம்ம போனோம் இல்லைங்களா சார், ஜனவரி மாதம் தொடங்கி போகும்போது அது அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு முக்கியம் போல இருக்கு சார். நான் காலேஜ் ப்ரொஃபஸர், என்கிட்ட கார் இருக்கு, நான் பின்னாடி விட்டுருக்கேன். நான் ட்ரை சைக்கிளில் என்னோட உடற்பயிற்சிக்காக போகிறேன். அந்த கோயில் வாசல் தாண்டும் போது என்னை நிப்பாட்டி, இந்தாப்பா 10 ரூபா அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட காசை கொடுத்து காபி சாப்பிட்டு போன்றுச்சு. என்னைய பார்த்த உடனேயே நான் எதற்கு தகுதியானவன் நினைச்சிடறாங்க, பிச்சை வாங்குறதுக்கு தான். இதுதான் சார் சனாதனம், இதுதான் இப்படிதான் நம்ம புரிஞ்சு. இதனாலதான் எங்க ஆளு பாதி பேர் என்ன பண்றான், ஒண்ணு எங்களை ஏதாவது ஒரு கோயில்ல என்ன பண்ணிடுறான், ஐயோ பாவம் பாக்குறது. கோயில் இந்த சேரிட்டி மைண்ட்னு ஒண்ணு இருக்கு, ஐயோ பாவம்னு பாக்குற பார்வை இருக்கு, இல்லைன்னா என்னால முடியாதுங்கிற பார்வை. நீங்க எல்லாருமே புரட்சிகரமாக தந்தை பெரியாரினுடைய பார்வையில பார்க்க வேண்டிய ஒரு பகுத்தறிவு பார்வையில பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயலாமையா இருந்தாலும் சரி, அதை மாற்றி பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு வந்து சேரும். நான் பல இடங்கள்ல பேசியிருக்கோம், யார் மாற்றுத்திறனாளி, சமூக இயலாமை. நான் திரும்பி அங்க ஸ்லிப் ஆயிருதாக நீங்க நினைச்சிடக்கூடாது தோழர்களே. இது ஒரு பெரிய ஏரியா. சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம இன்னும் சரியா புரிஞ்சிக்கவே இல்லை, சமூக நீதியை சரியாக புரிந்து கொள்ளவே இல்லை, மூத்த குடிமக்களுக்கான நீதியை கொண்டு வர பேசவே இல்லையே. நம்ம சீனியர் சிட்டிசன்ஸோட ரைட்ஸ் பேசணும் இல்லையா, சமத்துவத்தில் அது வராதா? பெருசுன்றானே, தாய் தந்தையை தெருவில் நிக்க விட்டுறாங்களே, அவ்வளோ கரப்டா இருக்கும். ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னாரு, ஒரு மனுஷனுக்கு நீனு a man can stand the adversity, கடுமையான நேரங்களில் அவன் தாண்டிடுவான். ஆனா அவன்கிட்ட பவரை கொடுத்து பாரு, அவன் எவ்வளவு மிஸ்யூஸ் பண்றான்ட்டு, எவ்வளவு மிஸ்யூஸ் ஆகுது சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில. இப்ப இதையெல்லாம் பேசுறதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அநீதிகள் நடக்கு சார். போன ஏப்ரல் 14 அரசு வந்து இந்த மக்களின் மீது எவ்வளவு பார்வையோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சொல்ற இடத்துல நாங்க இல்ல. மதிமாறன் தோழர், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு உங்களை எய்ம் பண்ணியே சில விஷயங்கள் நான் பேசுறேன். ஏன்னா சில நேரங்களில் நீங்க எங்களுக்காக பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா மற்றவங்க நான் பேச முடியாது, எங்களுடைய கஷ்டங்களை வந்து ஆழமா புரிஞ்சுக்கக்கூடிய இடத்துல இருக்க முடியாது. இஸ்ரேல் வந்து நான் பின்லாந்து போயிருந்தேன். அங்க செய்கை மொழிபெயர்ப்பாளர் இஸ்ரேல்ல ஒரு அம்மா, அந்த அம்மா பாராளுமன்றத்தில் செய்கை மொழியில பேசுது. மற்றவங்க சாதாரண மொழியில அதை புரிஞ்சுக்கிறாங்க. இங்க நாம செய்கை மொழிக்கே பயங்கர சண்டை போட வேண்டியிருக்கு. இப்ப நீங்க எல்லாம் ரைட் டு இன்ஃபர்மேஷன், தோழர் பேசும்போது சொன்னார், நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னீங்க இல்லையா, நம்ம பேச்சுரிமை. அவங்களுக்கு செய்கை மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த நாட்டில் நீங்க 1 ரூபாய்க்கு 10 பைசா வட்டி வரி கட்டினீங்கன்னா காது கேட்க முடியாதவங்க 10 பைசா வரி கட்டுவான்ல. அப்ப உங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு ரைட் டு கம்யூனிகேஷனே இல்லை. ரைட் டு கம்யூனிகேஷன் முக்கியம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் முக்கியம். அப்ப நம்ம செய்கை மொழிக்கு ஒதுக்கொண்டு போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அவங்க நீங்க ரொம்ப ஆழமா பாருங்க, ஒரு வேட்டையாடப்பட்ட புலி எழுந்திருச்சு வந்து சொன்னா மட்டும்தான் அதோடைய சைடு தெரியும், இல்லைன்னா வேட்டையாடியவன் சொல்றது மட்டும்தான் புரியும். இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம், நாங்க மட்டும் இல்லை, விளிம்பு நிலை மக்கள், மூத்த குடிமக்கள், அவருடைய சிக்கல்களை பத்தி வெளிநாடுகள் எல்லாம் போனோம்னா சில நேரம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சில பாத்ரூம் இல்லை. என்னை ஒருத்தர் வண்டியில் நிப்பாட்டினார், எனக்கு கார்ல கருப்பு கிளாஸ் போட்டிருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்து, சார் பிளாக் கலர்ல நீங்க வைக்கக்கூடாது. நான் சொன்னேன், எத்தனை பாத்ரூம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு, நான் ஒரு கேன் வச்சிருக்கேன் என் கார்ல, என் சீட்டு கீழே கேன் இருக்கும், யூரின் வந்துச்சுன்னா கேன்ல பிடிச்சிடுவேன். நம்ம கூட சின்ன தந்தை பெரியார் தான் டேவிட், இதுதான் மூத்திர சட்டியோட தான் போனாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளும் அப்படிதான். அப்புறம் அந்த போலீஸ்கார் வரும்போது சொன்னேன்,
எனக்கு எங்க பாத்ரூம் இருக்கு, நான் அவசரமா போகணும்னா எங்க போவேன் நான், அதனால இதை வச்சிருக்கேன், அதனால பிளாக் கலர் இருக்கு. அப்ப இந்த எக்ஸம்ஷன் வந்து யார் பேசுவா? இதுக்கான தளம் எங்க? நம்ம கஷ்டத்தை புரிந்து கொள்ள இதை இந்த சமத்துவன்றதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்கிறோம்? எல்லாருக்குமான இன்க்ளூஷன்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம எப்படி கேட்க வேண்டியிருக்கு? இதே ஐபிஎல்லுக்கு நம்மளுடைய அரசியல் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க டிஎம்என் தீபக் டிசேபிள்ட் ஐபிஎல்னு போடுங்க, அந்த ஐபிஎல் மேட்சை பார்க்க போன என்னைய துரத்தி அடிச்சிட்டாங்க அதிமுக டைம்ல, ஞாபகம் இருக்குல்ல? அது தேசிய செய்தியாச்சு. இப்ப நான் என்ன கேட்க வேண்டியிருக்கு? எங்க மாற்றுத்திறனாளிகளையும் கூட்டு போங்க. சில பேருக்கு என்னைய பத்தி கேட்கிறான், நம்ம நிலைமை என்ன சார் நீங்க இதெல்லாம் கேட்கிற, இது போட்டா வயிறு நிரம்பிடுமான்னு கேட்கிறான். 4% இடஒதுக்கீடுல ஆரம்பிச்சு எதை பத்தி பேசுறது, பாத்ரூம்ல ஆரம்பிச்சு வேலை வாய்ப்புல ஆரம்பிச்சு நமக்கான உரிமைகளை நாம கேட்க வேண்டிய இடத்திற்கு நம்ம இந்த பொதுக்கூட்டத்தை இந்த தெருவில் நின்று பேசும்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு தோழர் நாளைக்கு இந்த ஆங்கிள் நான் பார்க்கவே இல்லையே, பல ஆங்கிள்கள்ல பார்க்கணும். இது என்னவோ ரொம்ப எல்லாரும் கேட்டே அந்த சமூக நீதிங்கிற வார்த்தையை நான் கேட்டு இங்க அப்படியே இல்லைங்க, அது ரொம்ப ஆழமான ஏரியா. இந்த நீங்க தோழர் நீங்க ஒரு கட்டுரை போட்டி வச்சிருக்கீங்க, அதுல எல்லாரும் முன்னாடி பரிசு அல்ல சார், பார்வைக்கும் படிச்சு எழுத வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. 253 அம்பேத்கருடைய ஒரு விஷயம் சொல்றேன். ஹரிபரந்தாமன் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா ஏபி ஷா, அப்ப டைம் எடுத்துக்கலாம்ல சார், ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் எடுத்துக்கிறேன், அப்புறம் எடுத்துல. ஏபி ஷாவுடைய பெஞ்சில் ஒரு கேஸ் வருது, 3% ஊனமுற்றோருக்கான உரிமை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு வாதிடுது. அப்ப ஏபி ஷாவுக்கு இது இப்படி சொல்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி இதை சிக்கலை சீக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்த சைடு வாதாடுறது. அப்ப ஜட்ஜ் ஆகல, ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் அப்ப ஜட்ஜ் ஆகல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா போய் உட்கார்ந்து கான்ஸ்டிடியூஷனை பார்க்கிறார். உங்களுடைய புரிதலுக்காக சொல்றேன், ஆர்டிகல் 253 ஒன்று இருக்குது கான்ஸ்டிடியூஷன்ல. 253 என்னன்னா, மத்திய அரசாங்கம் எந்த இன்டர்நேஷனலா சர்வதேச அளவில் கையெழுத்து போட்ட எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு சட்டத்தை இயற்றுறதுக்கு அதுக்கு பவர் இருக்குங்கிறத கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த 253 கோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஏபி ஷா அவர்கள் 3% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு செல்லும்னு ஆர்டர் வந்துச்சு. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அம்பேத்கர் அவர்களை நம்ம எதுக்கு புரியும்? ஏன்னா இங்க செய்யாத சில சர்வதேச லெவல்ல செய்யறாங்க. அதெல்லாம் இங்க வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான அரசியல் படுத்தும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, மாற்றுத்திறனாளிகள் பேசணும். 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரம் ஆச்சுன்னா ஒரு மாற்றுத்திறனாளி எங்க அமைப்புல இருந்து நான் எழுதுற சார், என்னுடைய வெற்றியாக நான் கருதுறேன். ஒரு பக்கம் எங்களுடைய வெற்றி தோழர் டேவிட், இன்னொரு பக்கம் முகநூல் எழுதுறாரு. எங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும், 8 மணி நேரங்கிறது 12 மணி நேரம் ஆச்சுன்னா எங்களுடைய சிரமம் என்னன்றத நாம யாருமே சொல்லாம ஒரு மாற்றுத்திறனாளி தோழர் எழுதுறாரு. அப்ப அரசியல் படுத்தினால் மட்டும்தான், உன் அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அதை நாங்க பேசியே ஆக வேண்டியது இருக்கு. இந்த இடத்துல எல்லோருக்குமான சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேச வேண்டிய இடத்துல எங்களிடம் விஷயத்தை நான் பேசாம தவறிவிட்டேன் என்றால் உங்கள் அத்தனை பேரையும் அரசியல் படுத்த வேண்டிய இடத்துல நான் தவறிவிட்டேன் என்பதாக மாறிவிடும். அதனால்தான் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, எல்லா விஷயத்துக்கும் கூட நிக்கிற நாங்க இந்த மேடைகளை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் உட்பட எல்லோருக்குமான சமூக நீதி. இன்னொன்னு, மாற்றுத்திறனாளி உரிமைன்னா நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு அப்படி அல்ல. எல்லோர் உரிமைக்காகவும் டிசம்பர் 3 இயக்கம் நாங்க ஊனமுற்றோர் பிரச்சனை மட்டும்தான் பேசுவோம் அப்படி அல்லங்க. எல்லா பிரச்சனைகளிலும் மாற்றுத்திறனாளிகள் தலையிடுவார்கள். அது கேஸ் பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அல்லது இப்ப உதாரணத்துக்கு தோழர் லோயலாமணி அவர்கள் காதலர் தினத்துக்கு எவ்வளவோ விஷயம் போராடினீங்க. இவன் போய் தாலி கட்டுவேங்கிறான். நான் கேட்கிறேன், திருநெல்வேலியில் படித்தேன், எங்க காதலிச்சு திருமணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காது. அது டேவிட்டுக்கு சொல்லி என்னோட சாதாரணமாக இல்லைங்க ஐயா, உண்மை நடக்காது. இவன் ஊனமுற்றோர் எங்களுடைய சமூகத்துல எல்லாம் இவ கிடைக்காது சார். இது கூட நம்ம குடும்பத்துக்குள்ள சொல்ற மாதிரி சொல்றோம். அப்ப இங்க படிச்சவர்கள் அந்த காதல்ங்கிறது ஏன் தந்தை பெரியார் சொன்னாங்க, ஏன் சமூக நீதிக்கும் அதுக்கும் இவ்வளவு சம்பந்தம் இருக்கு? ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்குமாக இந்த சமத்துவம் என்பது தேவை. இதை அரசியல் படுத்துகின்ற வேலையைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிக்கு லா ஆர்டினன்ஸ் அமைப்பிற்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.